அனைவருக்கும் வணக்கம். இந்த 78வது சுதந்திர தின உரையில் மோடி அவர்கள் பொது சிவில் சட்டம் குறித்து பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திலே நடந்த ஒரு நிகழ்வில் செக்குலர் கோடை கொண்டு வரணும், இங்கே இருக்கிறது எல்லாமே சரியில்லை, மத அடிப்படையில் இருக்கு, இது செக்யூலரா கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருக்கிறார் மோடி. நேற்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர்கள் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை பிரச்சனை நிறைய நடக்குது, இதுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒரு சின்ன தீர்வா இருக்கும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். இப்ப இவங்க எலெக்ஷன் முடிஞ்சு இப்ப பேசுறதற்கான காரணம், ஏற்கனவே அவங்களுக்கு முக்கியமான 3 அஜெண்டா. ராமர் கோயில் முடிஞ்சு போச்சு, 370 முடிஞ்சு போச்சு, 3வதா இருக்குதா இது ஒண்ணுதான். இப்ப அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இதை கொண்டு வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அது இந்து ராஷ்டிரத்துக்கான ஒரு முன்னோட்டமா அமையும். இது கொண்டு வந்துட்டா அடுத்து சிஏஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்து ராஷ்டிரம் அறிவிக்கிறது, அதை நோக்கி போவாங்க. நம்ம இப்ப கூட்டணி ஆட்சி தானே இருக்கு, பெருசா பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பத்தி நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அவர்கள் எந்த வகையிலும் கொஞ்சம் கொஞ்சமா நாள் முன்னேறிட்டு தான் போவாங்களே ஒழிய அவங்க ஒருபோதும் அவங்க கொள்கையிலிருந்து பின்வாங்கறதெல்லாம் கிடையாது. இப்ப எந்த வாய்ப்பு மோடியை பலியிட்டாலும் சரி அவங்க விஷயத்தை கொண்டுதான் போவாங்க. அடுத்து இன்னொருத்தர் நபரை கொண்டு வருவாங்க, அவரை பலியிட்டு கூட போவாங்க. அதனால இந்த சூழலில் நாம் இன்னும் துடிப்பாக உற்சாகமாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் தேவையும் இருக்கிறது. அவங்க அஜெண்டாவை நோக்கி அவங்க உறுதியாக முன்னேறுகிறார்கள், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனாலதான் இப்ப கூட்டணி தயவல் இருக்கும் போதே அவர்கள் இதை செய்கிறார்கள். ராஜ்யசபாவில் மெஜாரிட்டியும் இப்ப அவங்களுக்கு வந்திருக்குது. அதனால அடுத்து அவங்க சட்டத்தை நிறைவேற்ற எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஏற்கனவே போன பிப்ரவரி 7ஆம் தேதி உத்தரகாண்ட்ல யூனிஃபார்ம் சிவில் கோடை நிறைவேற்றிட்டாங்க. மார்ச்ல பிரசிடென்ட் அது கன்சர்ன் கொடுத்துட்டாங்க, நவம்பர்ல அது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. இப்ப இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் பாஜக தரப்புல என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா, கிரிமினல் லா எல்லாருக்கும் ஒன்னா தான் இருக்கு, கான்ட்ராக்ட் லா, பேங்கிங் லா எல்லாம் ஒன்னா தான் இருக்கு. அப்ப ஏன் இந்த பர்சனல் லா மட்டும் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள். 2வது வாதம், அம்பேத்கர் இதை ஆதரித்தார். 3வது வாதம், அரசியல் சட்டத்தின் ஆர்டிகல் 44ல இது இருக்கு. 4வதா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. 5வதாக தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இது தேவை. பாஜக தரப்புல வைக்கிற முக்கியமான விஷயங்கள் இது. இன்னும் ஒன்னு 6வதா பெண்களுக்கு சமத்துவம் கொடுப்பதற்காக நாங்கள் இதை செய்கிறோம். இப்படி 6 வகையான வாதங்கள் பாஜக முன்வைக்கிறாங்க. பொதுவுல பாக்குற போது ஒரு பொதுவான சட்டம் இருந்தா என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்வி சாதாரண மக்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே சட்டம்ன்றது கிரிமினல் சட்டம் இருக்கு, அது போல இருந்துட்டு போகுது, என்ன பிரச்சனை? அப்ப அதுக்கான விடை நம்ம சொல்ல வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோம். நம்மள டிஃபென்ஸுக்கு அப்படி தள்ளுறாங்க. என்ன கேட்கிறேன், 2000 வருஷமா இந்த நாட்டில் பொது சுடுகாடு கிடையாது, பொதுவுல டீ குடிக்க முடியாது, பொது கிணத்துல தண்ணி எடுக்க முடியாது, பொது பாதையில் நடக்க முடியாது. அப்புறம் என்ன பொது சிவில் சட்டம்? இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்காம நீ பொது சிவில் சட்டம் கொண்டு என்ன ஆக போகுதுன்னு கேட்கிறேன். இப்ப கொண்டு வந்துட்ட சட்டமே வந்துருச்சு, உத்தரகாண்ட்ல வந்துருச்சு, என்ன நடந்துருச்சு? இந்துக்களுக்கு என்ன நடந்துருச்சு சொல்லு. இந்துக்களுக்குன்னே சொல்றைய, இந்துக்களுக்கு என்ன நடந்துரும்? இப்ப நாட்டில் எது பிரச்சனையா அந்த மையமான பிரச்சனையிலிருந்து விலகி வேற ஒரு நோக்கி கொண்டு போறது அப்படின்றத அவங்க எப்பயுமே செய்யறாங்க. இந்த சட்டம் வந்தாலும் சாதாரண மக்களுக்கு அதுல ஒன்னும் எந்த பயனும் கிடையாது. ஆனா அவங்க அரசியல் நோக்கம் மிகப்பெரிய அளவில் அதுக்கு பின்னாடி இருக்கு. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே பண்பாடு, பார்ப்பனிய வைதிக பண்பாட்டின் கீழ் எல்லாத்தையும் கொண்டு வர்றது, அது எப்பயுமே அவங்க 100 வருஷமா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட கடைசி அடுக்கா இது நிக்குது. அந்த போல்டுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்துடுறது, அந்த வேலையை தான் அவங்க செய்யறாங்க. அது ஒரு மிகப்பெரிய அபாயம். இப்ப பொது சிவில் சட்டம்னு ஒண்ணு வந்தாலும் கூட அது சாதாரண மக்களுக்கு, இந்துக்கள் கூட எந்த பயனும் கிடையாது. இப்ப உத்தரகாண்ட் சட்டமே அதுக்கு சாட்சி. அது பொது சிவில் சட்டமே கிடையாது.
முதல்ல பொது சிவில் சட்டம் என்ன அப்படின்றதே இப்ப பேச வேண்டியிருக்கு. அரசியல் சட்டம் ஆர்டிகல் 44ல வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்றாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னா ஒரு சீரான உரிமையியல் சட்டம். செக்குலர் சிவில் கோடுக்கும் சீரான உரிமையியல் சட்டத்துக்கு வேறுபாடு இருக்கு. செக்குலர்ன்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்தோம்? பிரான்ஸ், ஜப்பான், பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகுதான் செக்குலர்ன்றது வந்து வருது. மதத்தின் செல்வாக்கு அரசிலையும் மக்கள்கிட்டையும் மிக தீவிரமாக இருந்த போது அது பிரெஞ்சு புரட்சியில தான் அது வந்து உடையுது. அதற்கு பிறகுதான் அரசாங்கத்தையும் மதத்தையும் பிரிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி வந்து சர்ச்சுக்குள்ளதான் நாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பிரிக்கிற போது அந்த செக்குலர்ன்ற பொருள் வார்த்தை என்ன பொருள்ல பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, ஸ்டேட்டுக்கும் ரிலிஜனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ரிலிஜன் ஒருத்தரோட பர்சனல் அஃபேர், ஒருவரோட தனிப்பட்ட விவகாரம். இதான் செக்குலர் அப்படின்ற கான்செப்டோட அடிப்படை. ஆனா இந்தியாவில் அதுக்கு நேர் எதிராக பாசிட்டிவ் செக்குலரிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. காந்தி சொன்னார்ல, ஈஸ்வரர் அல்ல தேரேனம். இத இந்தியா வந்து செக்குலரிசம் என்ற முறையில் இந்தியாவில் நீதிமன்றம் பொருள் கொள்றது, கட்சிகள் பொருள் கொள்றது எல்லாமே இந்த லைன்ல தான் பண்றாங்க. பெரியார் தான் கேட்டாரு, என்ன பத்தினின்னா என்ன? பத்தினின்னா எல்லா கணவர்களையும் ஒரு போல கருதுறது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமோ, அப்படித்தான் செக்குலரிசம்னா எல்லா மதத்தையும் வந்து ஒன்னா பாக்குறது, ஸ்டேட் வந்து அதை எல்லாத்தையும் சமமா நடத்துறது, இன்வால்வ் ஆகிறது அப்படின்ற முறையில் வந்து இருக்குன்னு சொல்லி பெரியார் வந்து அதை கேள்விக்குட்படுத்தினார். இப்போ ஒரே சீரான உரிமையியல் சட்டம் என்பது வேறு, செக்குலர் சட்டம் என்பது வேறு. செக்குலர்னா உங்க திருமண முறையில வந்து ரிலிஜனுக்கு நோ பிளேஸ், ரிலிஜன் அங்க எந்த பங்கும் வகிக்காது. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சுயமரியாதை திருமணம் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது தவிர வேற எதுவுமே இருக்காது. அதான் செக்குலர் மேரேஜ். ஆனா உத்தரகாண்ட்ல கொண்டு வந்திருக்கிறது எல்லா ரிலீஜியஸ் பழக்க வழக்கம் பண்பாடு எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்திருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றோம், இது பர்சனல் லா அப்படின்னா மேரேஜ், டைவர்ஸ், சொத்துரிமை, தத்தெடுக்கிறது, இதான் பர்சனல் லான்னு வந்து சொல்றோம். இந்த பர்சனல் லாவில் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வர்றது அப்படின்றதா இப்ப பிரச்சனை. அதற்கு மோடி அரசுல ஒரு குழு போட்டாங்க. 2016 ஜூன் மாதம் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி PS சவுகான் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருவதற்கான என்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆராய்ஞ்சு வந்து ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி 2 வருடம் 75,000க்கு மேலான கருத்துக்களை பெற்று நாடு முழுவதும் பயணம் செய்து பல்வேறு அமைப்பு, இயக்கங்கள், மகளிர் அமைப்புகள், முஸ்லீம் அமைப்பு எல்லாத்தையும் பார்த்து கடைசியில வந்து ஆகஸ்ட் 31, 2018 வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் தான் 21வது லா கமிஷன் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல இவங்க சொல்ற பல்வேறு விஷயங்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அந்த ரிப்போர்ட்ல தெளிவான பதில் இருக்கு. தேசிய ஒருமைப்பாடு என்பது எல்லாத்தையும் ஒன்னாக்கி அப்படின்னு வர்றதில்ல. வேறுபாடுகளை, மாறுபட்ட பண்பாடுகளை, கலாச்சாரங்களை அங்கீகரிப்பதன் முறையில தான் தேசிய ஒருமைப்பாடுன்றது வரும். நீ என்னதுக்குள்ள போல்டுக்குள்ள வந்தா தான் நீ ஒருமைப்பாட்டில் இருக்க முடியும்னு சொல்றது தவறு அப்படின்னு சொல்லி மோடி போட்ட கமிட்டி, வேற யாரும் கிடையாது. 2014 மோடி தானே பிரைம் மினிஸ்டர், அவர் போட்ட கமிட்டி ரிப்போர்ட்ல அதை சொல்லி இருக்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத பொறுத்து எப்படி வந்து உருவாகி வரணும் அப்படின்னா அதற்கான வழி மேல இருந்து திணிக்கிறது கிடையாது. நீ அங்க டெல்லியில உட்காந்துட்டு எல்லாத்தையும் திணிக்க கூடாது. அப்படி திணிச்சா அது வந்து சரி வராது. மக்கள் மத்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசி விவாதப்படுத்தி சமூகத்திலிருந்து அந்த விஷயம் வந்து வரணும். குறிப்பா பர்சனல் லால வேறுபாடு இருக்கு, டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. பெண்களை வந்து இப்ப சொத்துல பெண்களுக்கு முறையான பங்கு இல்ல, அப்படி டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னா முதல்ல வந்து அந்த டிஸ்கிரிமினேஷனை களைஞ்சு பர்சனல் லாக்குள்ள வந்து ஈக்குவாலிட்டி வந்து கொண்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கஷன்ல இருந்து வரணும். அப்படின்னா அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா சமூகத்திலிருந்து இது முகிழ்த்து வர வேண்டும், மேல இருந்து ஸ்டேட்டோட பவரை பயன்படுத்தி நீ வந்து திணிக்க கூடாது அப்படின்றது ரெண்டாவது விஷயமா சொல்றாங்க. மூன்றாவதாக அம்பேத்கர் சொன்னது, அதுதான் அவங்க பிஜேபி உருட்டிட்டு இருக்காங்க.
அம்பேத்கர் சொன்னது தெளிவா அதுல அதே வார்த்தையில எடுத்து குறிப்பிட்டிருக்காங்க. கான்ஸ்டியூவன் அசம்பிளில அரசியல் நிர்ணய சபை விவாதத்துல சப்கமிட்டி ஃபண்டமெண்டல் ரைட் மைனாரிட்டி ரைட் சப்கமிட்டி அதுல டிபேட் வர்ற போது இதை கொண்டு வரணும், இது ஃபண்டமெண்டல் ரைட்ல வைக்கணும்னு வைக்கிற போது 5 பேர்ல 4 பேர் எதிரா ஓட்டு போடுறாங்க. ஒரு ஓட்டு தான் அதுக்கு ஃபேவரா இருக்கு. அதனால இத டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றதுல வச்சுட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமையை மட்டும்தான் இந்திய அரசியல் சட்டத்தில் நீதிமன்றத்தால் வலியுறுத்த முடியும். மற்றபடி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றதை பொறுத்தவரை நீதிமன்றத்தால் வலியுறுத்தப்படக்கூடாது. அது ஒரு நீங்க அதை எடுத்துக்கிட்டு சமூகத்திலிருந்து அது வரணும் அப்படின்றதுதான். உதாரணத்துக்கு மதுவிலக்கு இந்தியா முழுவதும் கொண்டு வரணும்னு அரசின் வழிகாட்டு நெறிமுறையில் இருக்கு. எல்லாத்தையும் உடனே கொண்டு வந்துருவாங்களா? வளங்களை சமமா பகிர்ந்துக்கிறணும் இருக்கு. இந்த நாட்டில் எல்லா வளங்களும் ஒரு 5% தான் வச்சுக்கிட்டு இருக்கான். அம்பானி அகாதி இங்க முதலாளித்துவம் கூட ஜாதிய முதலாளித்துவமா தான் இருக்கு. அதை எல்லாத்தையும் பிடிக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்களா? சோசலிச நாடா இந்த நாட்டை உருவாக்குறதா அரசியல் சட்டத்தின் நோக்கம் சொல்லி பிரியாம்பிள்ல இருக்கு. சோசலிச நாடா அறிவிச்சிருவாங்களா? அதுக்கு நேர திசையில போறாங்க. மதச்சார்பற்ற நாடுன்னே சொல்ல முடியாதுங்க. அப்படிதான் இருக்கு. இப்ப ஒரு அரசியல் அமைப்பின் வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னா எதிர்காலத்துல நம்ம என்னென்ன கொண்டு வரலாம் அப்படின்றத பொறுத்து கொண்டு வந்ததுதான். அதுலயும் கூட எல்லாராலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வைத்து இந்த அரசியல் சட்டம் எழுதப்படல. செலக்டிவா கொஞ்சம் பேரை வச்சு எழுதப்பட்டது. அதுல பார்ப்பனர்கள் நெருக்கடிக்கு அம்பேத்கர் சில காம்ப்ரமைஸும் பண்ணி தான் இந்த அரசியல் சட்டம் வந்தது அப்படின்றதா யதார்த்தம். அப்ப அந்த சூழல் இருந்தா அதை பார்க்கணும். அப்படி வந்தாலும் கூட அம்பேத்கர் அது மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. யூனிஃபார்ம் சிவில் கோட் ஒன்று வந்தா அதை யாரையும் கட்டாயப்படுத்தி திணிக்க கூடாது, அது வாலண்டரி அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. 1937ல முஸ்லீம் சரியத் ஆக்ட் வருகிற போது அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்து லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரியத் ஆக்ட் கொண்டு வராங்க. இங்கிட்டு ஒரு பர்சனல் லா ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் சரியத் ஆக்ட் ஒன்று இருக்கு. அதுல போய் சேரணும்னா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்து அதுல சேர்ந்துக்கலாம். அப்படித்தான் மக்கள் ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட்னு ஒன்று இருந்தாலும் கூட, காமன் சிவில் கோட் இருந்தாலும் கூட அது வாலண்டியரா இருக்கணும். நீங்க போய் கட்டாயப்படுத்தி எல்லாரும் இதுக்குள்ள வரணும்னு சொல்ல முடியாது அப்படின்றத அம்பேத்கரோட ஸ்டாண்டு. அது கரெக்ட். நம்மளே ஒரு செக்குலர் சிவில் கோடுக்கு நம்ம சொல்லதான் செய்யறோம். மதம் தொடர்பு இல்லாத, மத செல்வாக்கு இல்லாத ஒரு செக்குலரான ஒரு சிவில் கோடுன்றது வரணும். அது எப்படி வரணும்னா மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து மக்கள் ஏற்கிற வகையில் அது வரணும். அதையும் மேல இருந்து திணிக்க கூடாது. மேல இருந்து திணிச்சா அதுக்கு பேரு தான் கலாச்சார பாசிசம், பண்பாட்டு பாசிசம். அதைத்தான் அவங்க செய்யறாங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே பண்பாடுன்றதுதான் கலாச்சார பாசிசம். அதை அவர்கள் செய்கிறார்கள். அதை செய்வதற்கு அரசியல் சட்ட ரீதியாக அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. டிஎம்ஏ 5 ஃபவுண்டேஷன் கேஸ்ல ஆர்டிகல் 29ல பண்பாட்டு உரிமை அடிப்படை உரிமை என்று அரசியல் சட்டம் வரையறுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. அப்ப ஒரு பன்மைத்துவம் கொண்ட நாட்டில், பல்வேறு கலாச்சாரம் கொண்ட நாட்டில் எதை நீ எடுத்துக்கிறவ? இந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க, கேரோ காசின் 2 பழங்குடி இருக்காங்க மேகாலயால. அதுல சொத்துரிமை எப்படி வருதுன்னா, ஒரு வீட்டில் கடைசியா ஒரு மகள் பிறந்தா அவங்களுக்கு தான் முழு சொத்து அப்படின்னு அந்த டிரைப்ஸ்ல வச்சிருக்காங்க. இன்னும் சில பழங்குடிகள்ல சொத்துரிமை என்பது லேண்டே காமனா இருக்கு, எல்லாருக்கும் பொது, தனி சொத்துரிமையே கிடையாது. இப்ப இந்த உதாரணத்துக்கு சொத்துரிமைக்கு எடுத்துக்கலாமா? இன்னும் சில டிரைப்ஸ்ல ஒரு மக மட்டும் இருந்தா அந்த மக மாமியார் வீட்டுக்கு போறது கிடையாது. அந்த பையன் கல்யாணம் ஆகி இங்க வந்துடணும். இப்ப எந்த பண்பாட்டை எடுத்துக்கிறது? இது நல்ல பண்பாடு தானே. ஒரே மக எதுக்கு போகணும்? அவங்க வந்துட்டு போறான். இப்ப எந்த பண்பாட்டை எடுத்துக்கிற? இப்ப சொத்துரிமையில எந்த அடிப்படையை நீ எடுத்துக்கிறது? இந்த நாட்டு பல கல்ச்சர் இருக்கு, பல முறை இருக்கு. திருமணம் கூட கர்நாடகாவில் கூர்க்கு பகுதி, குடகுன்னு சொல்றோம்ல, காவிரி உற்பத்தி ஆகிற பகுதி, அங்க உள்ள மக்களோட பண்பாடு பன்னியை வேட்டையாடி மது அருந்தி திருமணம் முடிக்கிறது. அதுக்கு பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள்ல கன்னியாதானம் கொடுத்து திருமணம் பண்றாங்க. எந்த முறை நீங்க எடுத்துக்கிறவங்க? தமிழ்நாட்டில் தாய்மாமனை திருமணம் பண்றாங்க. சில பகுதிகளில், நார்த் இந்தியாவில் திருமணமே பண்ண மாட்டாங்க. அப்படி யார் ஒண்ணு? காஷ்மீர் முஸ்லீம், தமிழ்நாடு முஸ்லீம் ஒன்னா? தமிழ்நாடு பார்ப்பனர்களும் உத்தரப்பிரதேசம் பார்ப்பனர்களும் ஒன்னா? இங்க உசிலம்பட்டி கல்லரும் உத்தரப்பிரதேசத்துல மகரும் ஒன்னா?
இந்துவா இருந்தாலும் ஒன்னா, பார்ப்பனர் எல்லாம் ஒன்னா இருக்காங்களா? அப்போ ஒரே பண்பாடு ஒரே கல்ச்சர் எங்கேயுமே கிடையாது. அதையெல்லாம் நீ ஏன் ஒன்னா கொண்டு வரணும்னு நினைக்கிற? இந்த வேறுபாட்டை இதை அங்கீகரிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அரசியல் சட்டம் உருவாகிற போதே யார் இந்த வரையறைக்கு கிறிஸ்டின், முஸ்லீம், பார்சி இல்லாதவங்க இந்து அப்படின்னு கொண்டு வந்தான். அதோட ஒரு தொடர்ச்சியாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் தேவையும் இருக்கு. ரெண்டாவது, இதுல ஒரே சட்டம் அப்படின்றதும் சமத்துவ சட்டம் அப்படின்றது ரெண்டு வேற வேற. ஒரே என்பது வேறு, சமம் என்பது வேறு. நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரே சட்டம்னா அது சமத்துவ சட்டம் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஒரே என்பது பாசிசம், சமத்துவம் என்பது ஜனநாயகம். இவங்க ஒரே அப்படின்னா ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே பண்பாடுன்றது சமத்துவம் என்ற பொருள்ல வெளியில சொல்றாங்க. ஒரேன்னு ஒண்ணு இருக்கவே முடியாது. ஏற்றத்தாழ்வான ஒரு சமூகத்தில் ஒரே மாதிரி எல்லாருக்கும் வைக்கிறது அப்படின்றது அரசியல் சட்ட ஃப்ராட் இருந்தா அது சொல்லணும் மொழி. அப்படி செய்யவே முடியாது. அரிசி விற்கிறதோட சொல்லுங்க, எல்லாரும் இந்த நாட்டோட குடிமக்கள் ஒரே விலைக்கு அரிசி உள்ளங்கன்னு சொல்ல முடியுமா? 30 ரூபாய்க்கு வாங்குவா, 50 ரூபாய்க்கு வாங்குவா, ரேஷன் கடையில் 1 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு அரிசி வாங்குறவே இருக்கான். ஒரே மாதிரி இல்லைங்க. வருமான வரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி போடுங்க அப்படி சொல்ல முடியுமா? 5 லட்சம் சம்பாதிக்கிற ஒண்ணு பண்ண முடியும், 50 லட்சம் சம்பாதிக்கிற ஒண்ணு தான் பண்ண முடியும். அதான் ரிசர்வேஷன், பெண்களுக்கான 33% எல்லாமே. இப்போ ஒரு ஏற்றத்தாழ்வான சமூகத்தில் சமன்றதை வேற சென்ஸ்ல தான் பார்க்கணும், லிட்ரல் சென்ஸ்ல அது பார்க்க முடியாது அப்படின்றத யதார்த்தம். இப்போ சமம் என்பது வேறு, ஒரே என்பது வேறு. இதை ஒன்னா சேர்த்து அப்படி அவங்க ஒரு பிரச்சாரம் பண்றாங்க. அதை அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. சரி, நீ எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரே யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்ற, முதல்ல இந்துக்களுக்கு ஒரு சட்டம் அப்படி இருக்கா சொல்லு? இந்துக்களுக்கு இன்னைக்கு வரைய ஒரே சட்டம் இருக்கா? 1856 வெள்ளக்காரங்க காலத்தில் 2வது லா கமிஷன் ரிப்போர்ட்ல பர்சனலா தனியா வைங்கன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு 1941 ஒரு கமிட்டி போடுறாங்க ரே தலைமையில், இந்துக்களுக்கான ஒரு கோடிஃபைட் லா கொண்டு வர்றது. அதான் அன்னைக்குள்ள RSS பார்ப்பனர்கள் RSS தீவிரமா எதிர்த்தாங்க. 43, 45, 46, 48, 51, 52 வரையும் பலரும் அம்பேத்கர் உட்பட ஒரு கோடிஃபைட் லாக்கு இந்துக்களுக்கு ஒரே சட்டம் கொண்டு வருவதற்கான பல முயற்சி பண்றாங்க. எதுவுமே சக்சஸ் ஆகும். எல்லாத்தையும் எதிர்த்தது RSS சங் பரிவார் கூட்டம். அன்னைக்கு எல்லாத்தையும் எதிர்த்துட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு லா கொண்டு வா அப்படி எப்படி பேசுறான் பாருங்க. அன்னைக்கு பாராளுமன்றத்திலே பெண்களை திரட்டி போராட்டம் நடத்துறாங்க. அம்பேத்கர் ராஜினாமா பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த சட்டம் கொண்டு வர முடியாது. அம்பேத்கர் ராஜினாமாவுக்கு பின்னாடி தான் இந்த சட்டம் வந்துச்சு. இன்னைக்கு கூட மேரேஜ், டைவர்ஸ், ப்ராப்பர்ட்டி, இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாத்துக்கும் இந்துக்களுக்கு ஒரே சட்டம் கிடையாது. இந்துக்களுக்கெல்லாம் ஒரே கல்ச்சரா இருக்கு. சரி, அப்படி இருந்துச்சுன்னா எல்லாரையும் அர்ச்சகராக்கு. அப்படி வர்ற போது நீ என்ன சொல்ற? ஆர்டிகல் 25, 26 எங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்க தனி ரிலீஜியஸ் டினாமினேஷன், சிதம்பரம் நடராஜர் கோயில் நாங்க ஒரு டினாமினேஷன், எங்களுக்குன்னு தனித்த பண்பாடு, கலாச்சாரம், கட்டமைப்பு எங்களுக்கு இருக்குது, எல்லாம் இந்து ஒண்ணு இல்லைன்னு அவன் சொல்றான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிவாச்சாரியர்ல நாங்க தனி டினாமினேஷன், மத்த இந்தெல்லாம் இதுல வர முடியாது அப்படின்றான். நான் பூணூல் வச்சுக்கிருவேன், நான் மடிசார் கட்டிக்கிறவேன், எனக்குன்னு தனி பண்பாடு இருக்கு. உனக்குன்னு தனி பண்பாடு இருக்கிற போது இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடாதா? கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாதா? பழங்குடிகளுக்கு இருக்கக்கூடாதா? மற்ற சமூக ஓபிசிக்கு எல்லாம் இருக்கக்கூடாதா? அது மட்டும் இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்ற? எல்லாத்திலும் நீ அப்படி ஏத்துக்கிறியா? இப்ப இந்துக்களுக்கான ஒரே சட்டம் அப்படின்றதே கொண்டு வர முடியாத ஒரு அரசாங்கம் நீ எல்லாருக்கும் அப்படி எப்படி கொண்டு வர முடியும்? கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 370A இருந்து I வரையும் நிறைய ட்ரைபல் ஸ்டேட்டுக்கு எக்ஸாம்ஷன் எல்லாமே இருக்கு. நாகாலாந்து இந்திய சட்டமே செல்லாதுங்க. இந்திய அரசியல் சட்டமே நாகாலாந்துல செல்லாது. பார்லிமெண்ட்ல ஒரு லா போட்டா நாகாலாந்து சட்டமன்றம் ஏத்துக்கிட்டா தான் அங்க போகும். இந்த உள்ள கிரிமினல் லா கூட அங்க அப்ளிக் ஆகுது, பேங்க் லா கூட அந்த அப்ளிகபிள் ஆகாது, பர்சனலா எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது. இப்படி பல மாநிலங்கள் உள்ள ட்ரைபல்ஸ்க்கு அரசியல் சட்டத்திலே சிறப்பு ஏற்பாடு ஏன் பண்ணாங்க? என்ன நோக்கம் அதுக்கு? ஒரு பல்வேறு பண்பாடு கொண்ட ஒரு நாட்டில் எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ணாதான் ஒரு நாடுன்ற முறையில் இருக்க முடியும். நீ எல்லாத்தையும் ஒன்னு அடைச்சைன்னா ஒரு நாடுன்ற முறையில் இருக்க அவன் தனித்தனியா போவான், பிடிங்கிட்டு தான் ஓடுவான். அந்த நோக்கத்துக்கு தான் எல்லாருக்கும் தனித்தனியா அந்த பண்பாட்டை அங்கீகரித்து அரசியல் சட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அதை சிதைப்பதற்கான வேலையைத்தான் இவங்க செய்யறாங்க. அடுத்து இந்த ரிப்போர்ட்ல
மெயினா வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் இப்ப வந்து தேவையா அப்படின்ற கேள்விக்கு ரொம்ப தெளிவா அதுல வந்து கொடுத்திருக்கிறாங்க. இட் இஸ் நெய்தர் டிசைரபிள், அந்த வார்த்தையை நான் சொல்றேன். திஸ் கமிஷன் ஹேஸ் therefore dealt with laws that are discriminatory rather than providing a uniform civil code which is neither necessary nor desirable at this stage. அப்படின்னு தெளிவா வந்து மோடி போட்ட கமிஷன் ரிப்போர்ட் இப்போதைக்கு இது தேவையும் கிடையாது, அவசியம் கிடையாது. இந்த ரிப்போர்ட் பத்தி உங்க பிஜேபி என்ன பதில் சொல்லணும்ல? நீ போட்ட கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட், அதுக்கு இதுவரை எங்கேயுமே பதில் கிடையாது. இந்தியாவில் யூனிஃபார்ம் சிவில் கோடு தொடர்பா இருக்க ஒரே டாக்குமெண்ட் இதுதான், வேற எதுவுமே கிடையாது. 22வது லா கமிஷன் இப்ப கேட்டிருக்கிறாங்க கருத்து, அதோட அது நிக்குது. இந்த டாக்குமெண்ட்டுக்கு பதில் சொல்லிட்டு தான் நீ அடுத்ததுக்கு போனோம். ஆனா அதை பத்தி அவர்கள் பேசுறதில்ல, பேசாம இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போறான். இப்ப அவங்களோட அடிப்படை கொள்கை வந்து ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சட்டம், ஒரே பண்பாடு. இப்ப பார்ப்பனிய வைதிய கட்டமைப்பு, அதுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வர்றது அப்படின்றதுதான் இதோட அடிப்படை நோக்கம். முக்கியமாக எல்லா தேசிய இனங்களுக்கும் மக்களுக்கும் பல பண்பாட்டு வேர்கள் இருக்கிறது, அந்த பண்பாட்டு வேறு அழிக்கிறது அப்படின்றதான் இந்த சட்டத்தோட அடிப்படையான நோக்கம். அதனாலதான் நம்ம அதை தீவிரமாக எதிர்க்க வேண்டிய இருக்கு. ரெண்டாவது, இந்த பர்சனல் லாஸ் எல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஸ்டேட்டும் சட்டம் இயற்றலாம், சென்ட்ரலும் சட்டம் இயற்றலாம். அந்தந்த ஸ்டேட் சூழலுக்கு ஏற்ற மக்கள் நிலைக்கு ஏற்ப அவன் சட்டம் இயற்றிட்டு போற. உனக்கு என்ன பிரச்சனை? நீ டெல்லியில உட்காந்துட்டு எல்லா ஊருக்கு சட்டத்தை இயற்ற முடியுமா? அப்ப கூட்டாட்சின்றது என்ன? இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது மாநிலங்களின் உரிமையை, கூட்டாட்சியை பறிப்பது. அங்க உட்கார்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து டெல்லி சுல்தான் 2 பேர் உட்கார்ந்து எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிறது. அப்ப ஸ்டேட்ன்றது ஒரு சிட்டிசனோட ரைட்ல எந்த அளவுக்கு தலையிட முடியுன்ற கேள்வி இருக்கு. எல்லாத்திலையும் நாங்க தலையிடுவோம். நீ எப்படி திருமணம் பண்ணணும், நீ எப்படி டைவர்ஸ் பண்ணணும், உன் சொத்து என்ன, எல்லா விஷயத்திலையும் வந்து தலையிடுறது. எந்த இடத்துல தலையிடலன்னா டிஸ்கிரிமினேஷனா இருந்தா தலையிடலாம். பாகுபடுத்துவதாக இருந்தால் அதுல வந்து தலையிடலாமே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க தான் தீர்மானிப்போம். பெட்ரூம் வரை நாங்க வந்து எல்லாத்தையும் தீர்மானிப்போம் சொன்னா இது என்ன ஜனநாயக நாடு, சுதந்திர நாடு, அரசியல் சட்ட நாடு? அப்போ ஸ்டேட்டுக்குன்னு சில வரையறை இருக்கு. அதை தாண்டி வந்து எல்லை மீறி எல்லா விஷயத்திலும் தலையிடுறதா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட். இப்ப அடிப்படையில வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 44 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஆனா அடிப்படை உரிமை அப்படின்ற முறையில வந்து ஆர்டிகல் 21 இருக்கு, 14 இருக்கு, 17 இருக்கு, 29 இருக்கு. எல்லாத்திலையும் வந்து தனி மனித கண்ணியத்தை பாதுகாப்பது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனின் தனிமனித கண்ணியத்தை காப்பதுதான் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்னு பல்வேறு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த தனிமனித கண்ணியம் அப்படின்னாலே என் கலாச்சாரத்தை, என் மொழிய, என் விருப்பப்படி நான் வந்து வாழ்றத, அதையெல்லாம் அங்கீகரிப்பதுதான் தனிமனித கண்ணியத்தை பாதுகாப்பது. இண்டிவிஜுவலோட டிக்னிட்டியை பாதுகாக்கிறதா அரசியல் சட்டத்தின் சாரம். அத பண்பாட்டு உரிமையை பறிச்சுட்டு, என் சுதந்திரத்தை பறிச்சுட்டு என்னோட டிக்னிட்டி எப்படி இருக்கும்? குடிமக்களை, அவர்களை வந்து குடிமக்கள் நிலையிலிருந்து ஒரு சப்ஜெக்டா வந்து மாத்துறது, அவர்களை அடிமையா மாத்துறது, ஸ்டேட் சாட்டை எடுத்து வீசினா அதுக்கு ஏத்தாப்புல அவங்க வந்து நடக்கிறது அப்படின்ற முறையில கொண்டு வர்றதா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட். அது நேரடியாக கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிக்கு எதிரானது. அதே போல பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம், இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகள், அதை மாற்றுவதற்கான உரிமை பாராளுமன்றத்துக்கு இல்லாத 13 நீதிபதிகள் கொண்ட கேசவானந்த பாரத வழக்குல உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிட்டாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர்னா பல்வேறு பண்பாடு கொண்ட நாட்டில் அந்த பண்பாடுகளை பாதுகாப்பது அப்படின்றதா பேசிக் ஸ்ட்ரக்சர். அப்ப அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் நொறுக்கிற விதத்தில் ஒரு அரசோ பாராளுமன்றமோ செயல்பட முடியுமான, செயல்படுவதற்கான உரிமை அவர்களுக்கு இல்லைன்னு தான் உச்சநீதிமன்றம் சொல்கிறது. அதனால் இது பல்வேறு பண்பாடுகளை ஒழிக்கிறது என்ற கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனையை நம்மால் அணுகப்பட வேண்டும். அடுத்து அவங்க வாதத்தில் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்க வந்து இதெல்லாம் பண்றோம் அப்படின்ற வாதத்தை வைக்கிறாங்க. இன்னொன்னு, முஸ்லீம் 4 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது என்ன, முஸ்லீம் 4 கல்யாணம் பண்ணிக்கிறதுனா அது இஸ்லாமிய பெண்களோட பிரச்சனை அது. ஆனா அவன் இந்து ஆண்கள்ட்ட தான் போய் சொல்றான், முஸ்லீம் 4 கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா இவனுக்கு அவன் மட்டும் எப்படி 4 கல்யாணம் பண்ணுவான் அப்படின்ற கேள்வியை வந்து இவங்கிட்ட வந்து கொண்டு போறான். இப்ப என்னடா பிரச்சனை? டேட்டா என்ன? டேட்டா எடுத்து பார்த்தா அது வந்து இவங்க சொல்றதுக்கு
நேர் எதிராக தான் புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, அது வந்து NFHS டேட்டா 2019 இருந்து 2020 வரை இந்த ஓராண்டு பாலிகமி தொடர்பா பலதார மனம் தொடர்பா எடுத்த டேட்டா NFHS, இது கவர்மெண்ட் டேட்டா தான். அதுல வந்து கடந்த 15 வருட டேட்டாவை எடுத்துக்கிட்டா பலதார மனம்ன்றது ஹிந்துக்கள்கிட்ட 1.3% இருக்கு, முஸ்லீம்கிட்ட 1.9% இருக்கு, அதர்ஸ்ட 1.6% இருக்கு. பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. குறிப்பா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர் இந்த 4 மாநிலத்திலையும் இஸ்லாமியர்களை விட இந்துக்கள் தான் பலதார மனம் வந்து அதிகம் பண்ணிக்கிறாங்க. இதான் டேட்டா. சில இடங்கள்ல வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து அதிகமா பண்ணிக்கிறாங்க. 2.5% வந்து கிறிஸ்டின் வந்து இருக்கிறாங்க. என்ன காரணம்னா ட்ரைப்ஸ் நிறைய இருக்காங்க. நார்த் ஈஸ்ட்ல எல்லாம் ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து மெஜாரிட்டி கிறிஸ்டின். அங்க வந்து பலதார முறை, அதே போல பெண்கள் பலர் திருமணம் பண்ற முறையும் இருக்காங்க. ஒரு பெண் 2-3 பேரை திருமணம் பண்ணிக்கிறது அப்படின்ற முறையும் இருக்குது. இப்ப பாலிகமி அப்படி முஸ்லீம்கள் தான் வந்து இஸ்லாமியர்கள் தான் வந்து பலதார மனம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுக்கான எந்த டேட்டாவும் கிடையாது. அதுவும் வந்து ஏழையா இருக்கிறவங்க தான் நிறைய பேர் அப்படி படிக்கிறாங்க. படிச்சு மாறின போது எல்லா கம்யூனிட்டிலும் படிச்சு மாறுற போது பலதாரம் பண்ணன்றது வந்து இல்லாம போயிருது. அப்ப அதற்கு கூட காரணம் என்பது சோசியல்லி, எஜுகேஷன்லி, எக்கனாமிக்கலி பின்தங்கி இருக்கதா அது காரணமே தவிர பலதாரம் பண்ணதுக்கு வேற எந்த காரணம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச முஸ்லீம், நீங்களே உங்க நண்பர்கள் பாருங்க, எத்தனை பேர் 4 திருமணம் பண்ணியிருப்பாங்க? நம்ம எல்லாருக்கும் 4 முஸ்லீம் தெரியும்ல, எத்தனை பேர் 4 திருமணம் பண்ணியிருக்காங்க? அப்படி கிடையாது. ஆனா அப்படி ஒரு கருத்தை வந்து அவ வந்து திரும்ப திரும்ப வந்து உருவாக்குறான். சரி, பெண்கள் பாதுகாக்க கொண்டு வரோம் அப்படின்னு ஒண்ணு சொல்றான். பெண்கள் பாதுகாப்புக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு இந்தியாவில் பெண்கள் நிலை எப்படி இருக்கு? இப்ப கல்கத்தாவில இருந்து நாடு முழுவதும் போராட்டம் நடக்குது. கேரளா திரையுலகத்தில் எப்படி பிரச்சனை இருக்குது, எல்லாமே இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க டேட்டாஸ் அதை எடுத்து பாத்தீங்கன்னா மோடி ஆட்சியில மட்டும் கிட்டத்தட்ட 14 லட்சம், இந்த கடந்த 10 வருஷத்துல 14 லட்சம் சிறுமிகள், பெண்கள் வந்து காணாம போயிருக்கிறாங்க. 25 லட்சம் பேர் அபாண்டன்ட் உமனா இருக்கிறாங்க, கைவிடப்பட்டு, கணவனால் கைவிடப்பட்டவங்க 25 லட்சம் பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. இதுல 20 லட்சம் பேர் ஹிந்துஸ். அவங்க நன்மைக்கு என்னைக்காவது இந்த கவர்மெண்ட் பேசியிருக்கா? கிரைம்ஸ் எவ்வளவு நடக்குது? நீங்க NCRP டேட்டாவில இருந்தே பார்த்தா 2016 இருந்து 2021 வரை 6 வருஷத்துல பதிவான கிரைம்ஸ் பெண்களுக்கு எதிராக 22.8 லட்சம் வன்முறை சம்பவங்கள், குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக வந்து பதிவாயிருக்கு. அதுல 30% வந்து 498 கேஸ். 498 ஏன்னா பெண்களுக்கு குடும்ப ரீதியாக இழைக்கப்படும் வன்கொடுமை, மேரேஜ் ஆகி மாமியார் ஹஸ்பண்ட் இழைக்கிற வன்கொடுமைன்றது கிட்டத்தட்ட 30% அதுல வந்து நடக்குது. அடுத்து 354 IPCல வந்து 5.2 லட்சம், கிட்னாப்பிங், அப்டக்ஷன் அப்படின்றதுல வந்து 18%, 4.14 லட்சம் வழக்குகள் பதிவாயிருக்கு. ரேப் மட்டும் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம், 8.6% ரேப் வந்து நடக்குது. ஒரு நாளைக்கு 5 பேர் வந்து டவுரி பிரச்சனையால இறக்குறாங்க, கொல்லப்படுறாங்க. இப்ப இவ்வளவு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வந்து நடக்குது. டெய்லி ரேப் நடக்குது. அதிலும் குறிப்பா தலித் பெண்களுக்கு எதிராக தீவிரமா நடக்குது. இதை தடுப்பதற்கெல்லாம் எந்த முயற்சியும் செய்யாத ஒரு அரசாங்கம் பெண்களுக்கு இந்த சட்டம் வந்தா வந்து சுயேட்சையா வந்துருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கான என்ன அடிப்படை இருக்கு? என்ன கேட்கிறேன், இங்க திருமணம் கூட சுயேட்சையா நடக்குதா? இப்ப தமிழ்நாடு மாதிரி முற்போக்கான மாநிலத்தில் கூட ஒரு பெண் இண்டிபெண்டா முடிவெடுத்து வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிராமத்தில் திருமணம் பண்ணிட முடியுமா? இங்கேயும் மெஜாரிட்டி திருமணங்கள் சாதிக்குள்ளதான் நடக்குது, உறவினருக்குள்ளதான் நடக்குது. அப்படிதான் தமிழ்நாட்டிலே இருக்குது. அப்ப மற்ற மாநிலங்கள் நிலையெல்லாம் வந்து பாருங்க. அப்ப பெண் இண்டிபெண்டா திருமணமும் செய்ய முடியாது, விவகாரத்தும் பண்ண முடியாது. பிற எப்படி இந்த சூழ்நிலையில் இருந்து எப்படி ஒரு மதச்சார்பற்ற அரசு இல்லாமல் மதச்சார்பற்ற சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது? அம்பேத்கர் அது பல தடவை சொல்லியிருக்காரு. ஒரு சட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் அப்படி இருக்கணும், இல்லைன்னா அது பண்ண முடியாது. அதே போல சமூகத்தில் பெண்களுக்கு வந்து ஒரு ஆணாதிக்க சமூகமாக இல்லாமல் பொருளாதார ரீதியா பெண்கள் முன்னேறி இருந்தா தான் அவங்க சுயேட்சையா இருக்க முடியும். அப்படி இல்லாத எதுவுமே வந்து பெண்களுக்கு எந்த விடுதலையும் வந்து கொடுக்காது. நீ சட்டத்தை எழுதி அப்படியே வச்சிருக்க வேண்டியதான். அது தாண்டி அங்க
எந்த பயனும் அதுல வந்து இருக்க போறதில்லைன்றதான் யதார்த்தமான உண்மை. அப்படி மொத்தத்துல வந்து நம்ம தொகுத்து பார்த்தா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத பொறுத்தவரை வந்து அது பாஜக வைக்கிற வாதங்கள் எல்லாமே அடிப்படையில் வந்து தவறானவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். இந்த ஒரே கிரிமினல் சட்டம் இருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை அவங்க வந்து வைக்கிறாங்க. அண்ணன் கேட்கிற ஒரே கிரிமினல் சட்டம் எப்போ வந்துச்சு? மெக்காலே வந்த பிறகுதானே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன? கமுதி கோயில் உள்ள நுழைஞ்சதுக்காக நாடார்கள் கோர்ட்ல தண்டிக்கப்பட்டாங்க. எந்தெந்த ஜாதி எங்க வரணும் அப்படின்னு தீர்ப்புல இருக்கு. அதை தாண்டி வந்தவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். மார்பல சேலை அணிஞ்சதுக்கு இந்த நாட்டில் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. மீச வச்சா தண்டிக்கப்பட்டிருக்காங்க. கொடை பிடிச்சா தண்டிக்கப்பட்டிருக்காங்க. ஓட்டு வீடு கட்டினா தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் தனித்தனி கிரிமினல்லா தானே, மனுலா தானே. வெள்ளக்கார வர்றதுக்கு முன்னாடி கிரிமினல்லாவே அப்படிதான் இருந்துச்சு. என்னவோ ஏற்கனவே இங்க முன்னாடி இந்த சமூகத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரே சட்டம் இருந்தது போல ஏன் திரும்ப கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து கேட்கிறாங்க. வெள்ளக்காரன் வருவதற்கு முன்னாடி எல்லாருக்குமே தனித்தனி சட்டம் தான். அதுல பார்ப்பனர்கள் எப்பயும் வந்து மேலதான் இருக்கிறாங்க. மனு தர்மத்துல எல்லாத்தையும் நம்ம அதை பாக்குறோம். பாப்பான் கொலை பண்ண என்ன, சூத்திரன் கொலை பண்ண என்ன, பஞ்சமன் கொலை பண்ண என்ன, எல்லா டிஃபரன்ஸ் அதுக்குள்ள இருக்குது. இப்போ ஒரே லான்றது எப்பயும் கிடையாது. ஒரு ஜனநாயக வளர்ச்சி போக்கில் வெள்ளையர்கள் வந்த பிறகுதான் அது வந்து ஒரே லா அப்படின்ற கான்செப்ட் வந்து வந்திருக்குது. அதை இவர்கள் எப்படி வந்து கிளைம் பண்ண முடியும்னு கேட்கிறேன். கிரிமினலா நீ கொண்டு வரல, இருக்கிற கிரிமினலாவை இப்ப காலி பண்ணி இந்துத்துவ அடிப்படையில் மறுபடியும் ஒன்னு வந்து கொண்டு வரான். கம்யூனிட்டி பனிஷ்மெண்ட் இப்ப 3 புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல கம்யூனிட்டி பனிஷ்மெண்ட் ஒன்னு கொண்டு வந்திருக்கான். என்னடா கம்யூனிட்டி பனிஷ்மெண்ட்னா டெபினிஷனே கிடையாது. என்ன வேணாலும் சொல்லலாம் கம்யூனிட்டி பனிஷ்மெண்ட். ஒரு இஸ்லாமியர் ஒரு வழக்கு போனா நீ போய் கோயில்ல போய் சேவை பண்ணு, ஒரு நாத்தியர் போனா கோயில்ல போய் சேவை பண்ணு, என்ன வேணாலும் சொல்ல முடியும். அப்படிதான் இன்னைக்கு சட்டம் வந்து இந்த 3 கிரிமினல் லால வந்து வந்திருக்குது. பயங்கர டேஞ்சரா வந்திருக்கு. டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்றது அதுல வந்து நேரடியா கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் பல விஷயங்கள் அதுக்குள்ள போனா பேசிக்கிட்டே இருக்கலாம். பெயில்ன்றதெல்லாம் இனிமே சாதாரண மக்களுக்கு கிடைக்காது அப்படின்ற சூழ்நிலையில் தான். அதே போல கை விலங்கு போடுறது, பரோல் எல்லாமே நெருக்கடிக்குள்ளாகிற ஒரு ஸ்டேட்டுக்கான எல்லா அதிகாரம் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் போலீஸ் கையில கொடுத்து ஸ்டேட்டுக்கான அதிகாரம் முழுக்க ஒரு கண்காணிப்பு அரசாக இதை வந்து மாத்துறாங்க இந்த சைடு. இன்னொரு பக்கம் சிவில் சமூகத்தில் இருக்கக்கூடிய பர்சனல் லால இருக்க உரிமைகள் எல்லாத்தையும் எடுத்து அதையும் ஸ்டேட் வந்து கொண்டு போறாங்க. மொத்தத்துல வந்து ஒரு பாசிச அரசாக, ஏற்கனவே நம்ம டேட்டா எல்லாமே அவங்ககிட்ட வந்து இருக்குது, அதை வச்சுக்கிட்டு ஒரு பாசிஸ்ட் அரசாக மாறும் சூழல் தான் இன்னைக்கு வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத வந்து முன் தள்ளுறது. எனவே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத பொறுத்தவரை வந்து நாம் கண்டிப்பாக தீவிரமா இதை வந்து எதிர்க்கணும். அதுல இப்ப உத்தரகாண்ட்ல கொண்டு வந்திருக்க சட்டத்தை அதெல்லாம் படிச்சு பார்த்தா அதுல எங்கேயுமே யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கான இதே கிடையாது. ட்ரைப்ஸ் எஸ்டியை வந்து எடுத்துட்டாங்க அவங்க. ஏன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தா இந்தியாவோட நாங்க இருக்கதா இல்லையான்னு முடிவு பண்ணோன்னு நிறைய பேர் அறிவிச்சிட்டாங்க ஏற்கனவே. அதனால அவங்களுக்கு மட்டும் அதுல எக்ஸப்ஷன். சரி, மத்ததெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா சப்தபதின்ற சடங்கை வந்து அது இந்துக்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வரான். ட்ரெடிஷனல் ஒன்ன வச்சுக்கிட்டு அதோட இந்துக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு வரான். அது இல்லைன்னா சப்தபதி சடங்கு, இந்த 7 தடவை சுத்தி வருவாங்களா தீய, அப்படி இல்லைன்னா அது மேரேஜ் இல்லைன்னு நாளைக்கு வந்து சொல்ல முடியும். இப்ப திரும்ப நம்ம ஒரு 100 வருடம் போராடி எப்படி முன்னேறி வந்திருக்கிறோமோ அதையெல்லாம் திரும்ப கொண்டு போய் அங்க வந்து நிறுத்துறது அப்படின்னு தான். முன்னொரு காலத்தில் பார்ப்பனியம் வந்து பார்ப்பனிய வைதிக மதத்தை சூத்திர பஞ்சமர்கள் பின்பற்றுனா அவங்கள தண்டிச்சான். இப்ப என் போல்டுக்குள்ள வரலைன்னா அவனை தண்டி பண்றான். ஏன்னா இந்து என்ற ஒரு ஒட்டுமொத்த அடையாளம் மக்கள் அப்படியே மத ரீதியா இருக்கவங்கள அப்படியே அரசியல் ரீதியாக மாற்றி ஓட்டாக மாற்றி தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது அப்படின்றதுக்கு அவங்க வந்து வேலை செய்யறாங்க. அதனால என் போல்டுக்குள்ள வா, இஸ்லாம் மேல என்ன கோவம் அவங்களுக்கு, இந்த போல்டுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க அப்படின்றதா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான் ஒவ்வொன்னா வந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துல வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்ற பிரச்சனையை பொறுத்தவரை இன்னும் நம்மளுக்கு டிராப்டே வரல. ஒன்றிய அரசு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத என்னவா வைக்க போறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஆனா சாரத்தில் இவர்கள் ஒரு செக்குலர் சிவில் கோட் மோடி சொல்றாரு, அதை வைக்க மாட்டாங்க. செக்குலர் சிவில் கோடா அது இருக்காது. அது வைதிக பார்ப்பனிய அடிப்படையில் ஒரு கோடை கொண்டு வந்து வைப்பாங்க. அது எல்லா மக்களுக்குமான எதிராத்தான் இருக்கும். இப்போ ஒரு முற்போக்கா இருக்கக்கூடியவங்களும் இதை நம்ம எதுக்குறோமா அப்படின்னா, சீரான உரிமையியல் சட்டம் அப்படின்றத பொறுத்தவரை வந்து நம்ம இவர்கள் சொல்ற முறையில நம்ம வந்து எதுக்குறோம்.
இவங்க கொண்டு வர்ற முறையில் எதிர்க்கிறோம். அதே சமயம் செக்குலரா ஒன்னு கொண்டு வந்தா அது சமூகத்துல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா எல்லாரும் ஏத்துக்கிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழலை சமூகத்தில் உருவாக்கி அதை கொண்டு வரணும் அப்படின்றதா நம்ம ஸ்டாண்டா இருக்க முடியும். அப்படியே டோட்டலா கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு செக்குலரா மதத்தின் அதிகாரத்திலிருந்து தனி மனிதனை விடுவிப்பது அப்படின்றது அரசியல் சட்டத்திலே ஆர்டிகல் 51 அடிப்படை கடமையா அறிவியல் பூர்வமான கருத்துக்களை பரப்புவது அப்படின்றது அடிப்படை கடமையாக வரையறுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி வரும்போது மதத்திலிருந்து ஒரு நபரை மதத்திலிருந்து ஸ்டேட்டை விடுவிக்கிறது அப்படின்றது முற்போக்காளர்கள் மிக முக்கியமான கடமை. அந்த கடமை அடிப்படையில் இந்த செக்குலரா ஒன்னு வச்சா அது நிச்சயமா செக்குலரா இருந்தா மதச்சார்பற்ற ஒரு சட்டமாக இருந்தால் படிப்படியாக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் அதை வரவேற்கலாம். ஆனால் இவர்கள் நோக்கம் என்பது அதுக்கு நேர் எதிரானது. அதை நம்ம ஏற்க முடியாது அப்படின்றதான். அதனால மொத்தத்தில் தொகுத்து பார்த்தா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பது டிபேட் முதல்ல ஒரு நம்ம முன்னாடி டிராப்ட் இல்லாம ஒரு லெவலுக்கு மேல நம்ம அதை பேச முடியாது. ஒரு டிராப்ட் ஒன்று வந்த பிறகுதான் அதுக்குள்ள தீவிரமாக ஆழமாக விவாதிக்க முடியும். ஆனால் இந்த சனாதனவாதிகள் அவர்கள் எப்படி செய்வாங்கன்ற அடிப்படையில் துவக்க நிலையில நாம் எதிர்க்கிறோம். மக்களிடம் இதை நாம் கொண்டு செல்ல வேண்டும். முக்கியமாக யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பது நமது பண்பாட்டு வேர்களை அழிப்பது அப்படின்றத நம்ம அதை புரிஞ்சுக்கணும். பார்ப்பனிய பண்பாட்டத்தில் எல்லாத்தையும் கொண்டு போறது, அதை தீவிரமாக உறுதியாக நாம் எதிர்க்க வேண்டும். நன்றி.